பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் நல்லவர். ஆண்டவராக இயேசுவின் நாமத்திலும் இயேசுவின் வல்லமை ஊழியத்து சார்பிலும் தேவனுடைய ஊழியக்காரனாகி நான் உங்களை பார்ப்பதிலும் கிறிஸ்துவின் வார்த்தையை பேசுவதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். இயேசுவின் அழகும் ஆவிக்குரிய அர்த்தங்களும் என்ற நீண்ட நெடிய தொடர் ஆழமான தியான பகுதியிலே பலவீனங்களை குறித்து பார்த்து வருகிறோம். அதுவும் இயேசுவின் பலவீனங்களை குறித்து ஒவ்வொன்றாய் பார்க்க கர்த்தரே உதவி செய்து வருகிறார். அதற்காக ஆண்டவரை அதிகமாய் துதிக்கிறேன். இன்றைக்கும் முக்கியமான ஒன்றை நாம் பார்க்கலாம். லூக்கா சுவிசேஷத்தின் புஸ்தகம் 22ஆம் அதிகாரம் 44வது வசனத்தை வாசித்தால், அவருடைய வேர்வை பெரும் துளிகளாய் தரையிலே விழுந்தது என்று வேதம் சொல்லுகிறது. ஆம், அவர் வேர்வை சிந்தினது அவருடைய ஒரு பலவீனத்தின் ஒன்றாய் காணப்படுகிறது. கர்த்தர் நல்லவர். முழு வேதாகமத்திலும் வேர்வையை குறித்து மூன்று இடத்திலே தெளிவாய் சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தர் நல்லவர். முதலாவதாக ஆதியாகமத்தின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 17, 18 மற்றும் 19வது வசனங்களை வாசித்தால், அங்கு ஆதாமின் வாழ்க்கையில சொல்லப்பட்ட சாபத்துக்கு ஒப்பாய் வேர்வை சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தர் நல்லவர். இரண்டாவதாக எசேக்கியேல் தீர்க்க தரிசனத்தின் புஸ்தகத்தில் எசேக்கியேல் 44ஆம் அதிகாரம் 15, 16, 17 மற்றும் 18வது வசனங்களை வாசித்து பார்த்தால், லேவியர் என்னும் ஆசாரியர்களுக்கு பரிசுத்தத்துக்கு ஒப்பாய் அந்த வேர்வை சொல்லப்பட்டிருக்கிறது. மூன்றாவதாக லூக்கா சுவிசேஷம் 22ஆம் அதிகாரம் 44வது வசனத்தை வாசித்தால், இயேசுவுக்கு வியாகுலத்தை குறித்து, அதாவது பாடுகளை குறித்து அந்த வேர்வை சொல்லப்பட்டிருக்கிறது. முதல் வேர்வை சாபத்தையும், இரண்டாவது வேர்வை பரிசுத்தத்தையும், மூன்றாவது வேர்வை பாடுகளையும் குறிக்கிறது. கர்த்தர் நல்லவர். இந்த மூன்றிலே மூன்றாவதாக சொல்லப்பட்ட இயேசு சிந்தின வேர்வையின் பெருந்துளிகள் மட்டும் எதை குறிக்கிறது தெரியுமா? அது 7 சம்பவத்தை காண்பிக்கிறதா இருக்கிறது. கர்த்தர் நல்லவர். எபிரேயர் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 7 மற்றும் 8வது வசனங்களை வாசித்தால் வேதம் சொல்லுகிறது, 1, ரட்சிப்பின் ஜெபத்தை அது குறிக்கிறதா இருக்கிறது. இரண்டாவது, வல்லமையுள்ளவரை நோக்கி கூப்பிடுகிற கூப்பிடுதலுக்கு ஒப்பாய் அது விவரிக்கப்பட்டிருக்கிறது. மூன்றாவதாக பலத்த சத்தத்துடன் ஜெபிப்பதற்கு ஒப்பாக அந்த வேர்வை சொல்லப்பட்டிருக்கிறது. நான்காவதாக அதிக கண்ணீரோடு ஜெபிப்பதை படமாய் காண்பிக்கிறது. ஐந்தாவதாக விண்ணப்பம் பண்ணுவதை விவரித்து அழகாய் சொல்லிக் கொண்டிருக்கிறது. ஆறாவதாக வேண்டுதல் செய்வது எப்படி என்பதற்கு அந்த வேர்வை நமக்கு ஒரு எடுத்துக்காட்டாய் இருக்கிறது. ஏழாவதாக பயபக்தியையும் பாடுகளையும், அதாவது இயேசுவின் பாடுகளையும் பயபக்தியும் ஒன்றாய் இணைக்கிறதாய் அந்த வேர்வை காணப்படுகிறது. எனக்கன்பான தேவச்சனமே, இந்த கடைசி காலத்துல அநேகருடைய விருப்பம் ஆசை என்ன தெரியுமா? வேர்வை சிந்தக்கூடாது, வேர்வை வடியக்கூடாது, வேர்வையே உண்டாகக்கூடாது. அப்படி ஒரு வேலை கிடைக்க வேண்டும், அப்படி உழைக்க வேண்டும், வேர்வை இல்லாமல் சம்பாத்தியம் நிறைய வர வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார்கள். ஒன்றை கவனிங்கள், இயேசுவே வேர்வை சிந்தினார் என்று சொன்னால் நம்முடைய சரீரத்தில் வருவது தவறே கிடையாது. அதே சமயத்தில் இயேசு எந்த அளவுக்கு பெரும் துளிகளாய் வேர்வையை சிந்தினாரோ அந்த அளவுக்கு அவர் பரலோக ராஜ்யத்தில் பிதாவின் வலது பார்சத்தில் அமரக்கூடிய ஒரு மாபெரும் பாக்கியத்தை அடைந்தார். அதே போல தேவனுக்காக, சத்தியத்துக்காக வேர்வை சிந்துகிற யாரானாலும் அவர்களுக்கும் பாக்கியம் உண்டு, தேவ கிருபை உண்டு, பரலோகத்தில் இடம் உண்டு. நீங்கள் வேர்வை சிந்துகிறீர்களா? அந்த வேர்வை கர்த்தருக்காக சிந்துகிறீர்களா இல்லையா என்பதை சிந்தியுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நாம் ஜெபிப்போம். எங்கள் அன்புள்ள நல்ல பரமபிதாவே, நல்ல அற்புதமான இந்த சந்தர்ப்பத்திற்காக நான் உம்மை நன்றியோடு துதிக்கிறேன், உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன். நீர் பூமியில் இருக்கும் போது வேர்வையை பெரும் துளிகளாய் சிந்தினீர் என்று நாங்கள் பார்த்தோம் ஆண்டவரே. அது மாத்திரமல்ல, வேர்வை என்பது சாபத்துக்கு ஒப்பாகவும், வேர்வை என்பது பரிசுத்தத்துக்கு ஒப்பாகவும் சொல்லப்பட்டிருக்கதை விவரித்து காண்பித்ததற்காக நன்றி. இதோ இந்த செய்தியை கேட்டு, இதை பார்த்து இப்போது ஜெபிக்கிற
உடைய பிள்ளைகள் வாழ்க்கையில சாபம் என்கிற வேர்வை இருக்கும் என்று சொன்னால், அந்த சாபம் உபாகமம் 23ஆம் அதிகாரம் 5வது வசனத்தின்படி, கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 13வது வசனத்தின்படி இப்பொழுதே முறிக்கப்பட்டு அதிலிருந்து இவர்களுக்கு விடுதலை உண்டாவதாக. இரண்டாவதாக எசேக்கியேல் புத்தகத்தில் அந்த வேர்வை ஆசாரியர்களுக்கு என்று சொல்லி பரிசுத்தத்துக்கு ஒப்பாய் சொன்னேன். இவர்கள் சரீரத்தில் உண்டாகிற அந்த வேர்வை இவர்கள் சரீரத்தை பரிசுத்தப்படுத்தட்டும், ஆத்துமாவை பரிசுத்தப்படுத்தட்டும், ஆவியை பரிசுத்தப்படுத்தட்டும். இயேசுவின் நாமத்தில் அந்த காரணமில்லாத வேர்வை சிந்துகிற அனுபவங்கள் நின்று போகட்டும் இயேசுவின் நாமத்தில். முக்கியமாய் நீர் கெத்செமனே தோட்டத்திலே வேர்வை சிந்தி ஜெபித்தது, அது 7 மிக பெரும் பிரமாணங்களை கற்றுக் கொடுத்தது அல்லவா? அதே போல அந்த 7 எங்க பூரணத்துக்குரிய பிரமாணத்துக்குரிய ஆசீர்வாதங்கள் உம்முடைய பிள்ளைகளை நிரப்பட்டும். ஆண்டவரே, வேர்வை சிந்தி எதிர்பார்த்து வேர்வை சிந்தி உழைத்தும் நன்மை இல்லாமல் ஏங்கி போயிருக்கிற வாழ்க்கையில கர்த்தர் அற்புதங்களை செய்தலும் திறந்த வழிகளை கொடுத்தலும் நன்மையும் கிருபையும் உண்டாவதாக. நீ ஜெபத்தை கேட்கிறதுக்காக சோதரம், பதில் தருகிறதுக்காக சோதரம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். Our address: Reverend SSK Samuel, Jesus Power Ministries, Ramasamy Raja Nagar, Virudhunagar District, Pin code 626204, Tamil Nadu, India. Our mobile numbers: 09962547469, 09080583815. Our email ID: ssksamuel69@gmail.com.